இந்த தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிரதமர் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு அமித்ஷா அவர்கள், ஹோம் மினிஸ்டர். என்னென்ன பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மொத்தம் 3 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா 2025, அரசமைப்பு சட்டம் 130வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025. இந்த 3லையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடும் குற்றத்திற்காக ஒரு பிரைம் மினிஸ்டரோ எந்த மாநிலத்துடைய சிஎம்ஓ இல்லை அமைச்சர்கள் யாரேனும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 30 நாளில் ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பதவியானது பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 31வது நாள் பறிக்கப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு 30வது நாள்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வந்து அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதவியானது திரும்ப தரப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த பில் 3 பில்லையும் வந்து சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இது வந்து பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்ரி ஜாயின்ட் கமிட்டிக்கு அப்சர்வேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான செய்தி, சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். வைஸ் பிரசிடென்ட் ஜகப்தீப் தன்கர் வந்து தன்னோட பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் உடைய எலெக்ஷனுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேட்பாளராக. என்னோட எலெக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 9 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான செய்தி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது வரி வந்து விதிச்சிருக்கிறதா வெள்ளை மாளிகையில் வந்து ஒரு விளக்கம் வந்து தந்திருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்தார் என்று அந்நாட்டு அதிபர் இல்லமான வெள்ளை மாளிகை வந்து விளக்கம் தந்திருக்காங்க. இதுக்கு ரஷ்யா வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, சீனா இடையே விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவில் நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கான சிறப்பு திட்டத்தை ரஷ்யா வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யலாம். ரஷ்யா சந்தை வந்து எப்போவுமே இந்தியாவுக்காக ஓப்பனில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்டி வீரனுடைய நினைவு தினம். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 ஆகஸ்ட் 1771 அப்போ வந்து இறந்திருப்பார். அவருடைய நினைவு தினம் தான் வந்து நேற்று இன்னைக்கு 21 நியூஸில் கொடுத்துருக்காங்க. 20 ஆகஸ்ட் 1771. இந்த ஒண்டி வீரன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூலித்தேவர். பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் இந்த பூலித்தேவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர், முதல் தமிழர் அப்படிங்கிற பெருமை யாருக்கு இருக்குன்னா பூலித்தேவருக்கு தான் இருக்கும். இந்த ஒண்டி வீரன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பூலித்தேவர் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு வந்து தலைமை வகிச்சிருப்பார். தலைமை வகித்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்கு எதிராக நடந்த படைகளுடைய போர்கள் எல்லாத்துலேயுமே நிறையா வந்து வெற்றி பெற்றிருப்பார். முக்கியமான ஒன்று அப்படின்னா 1767 கர்னல் எராலின் அப்படிங்கிறடைய படை 2000 வீரர்களோட போரிட்டு வந்து வச்சிருப்பார். கர்னல் எராலின் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லப்படும். அவருடைய நினைவு தினம் தான் நேற்று. ஆளுநர் ஆர் என் ரவி வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்றைய முக்கியமான திருக்குறள். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா, நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மை எது தீமை எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்ல ஆராயருக்கு உண்டான தகுதி உடையவர் யாரோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து சிறப்புடையதான் இருக்கும் அப்படிங்கிற இந்த குறளுடைய பொருள். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தெரிந்து வினையாடல் 51வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஜிஎஸ்டி 2.0 மாநில நிதி அமைச்சர்களிடம் நிர்மலா சீதாராமன் விளக்கம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி 2.0ல் தற்போது அட் ப்ரெசென்ட் ஜிஎஸ்டி ஸ்லாப் அப்படின்னா ஒரு 4 ஸ்லாப் இருக்கும். 5%, 12%, 18%, 28% அப்படின்னு இருக்கும். இதை வந்து 2 ஸ்லாபாக குறைக்கிறது தான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்டான ஜிஎஸ்டியாக வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்ன ஸ்லாப் இருக்குன்னா 5%, 18% தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 பொருள்களுக்கு மட்டும் 40% வரி விகிதத்தை வந்து கடைபிடிக்கவும் இந்த ஜிஎஸ்டி 2.0 பகுப்பாய்வு குழு வந்து
அறிவிச்சிருப்பாங்க. இது இன்னும் நடைமுறைக்கு வந்துச்சான்னு கேட்டால் இன்னும் வரல, டிஸ்கஷனில் தான் இருக்குது. அப்போ இப்போ அட் ப்ரெசென்ட்டில் 4 ஜிஎஸ்டி ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அடுத்ததில் ஜிஎஸ்டி 2.0ல் 2 ஸ்லாப் வரப்போகுது. அது என்னென்ன அப்படின்னா 5%, 18%, 40% அப்படிங்கிற இன்னொரு ஸ்லாப் வந்து ஒரு 7 பொருளுக்கு மட்டும் வரும். அவ்வளோதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று வியாழக்கிழமை 21 ஆகஸ்ட் 2025